வேட்டக்காரன் எல்லாத்துக்கும் வணக்கங்க. திருச்செங்கோட்லேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்குங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டு நாமக்கல் போகிற வழியில் ராயர்பிள்ளைங்கிற இடத்துல தான் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா நம்ம ஒயிட் ஃபார்மோட அடுத்த அப்டேட் தாங்க. ஆல்ரெடி நம்ம ஒயிட் ஃபார்ம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நம்ம ப்ரீடிங்க்கு என்னென்ன சேவல் நிப்பாட்டியிருக்கோம், எவ்வளோ என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீமேல் லைனேஜ் ஃபீமேல் நிப்பாட்டியிருந்தோம், என்னென்ன சேவல் ப்ரீடிங்கில் இருந்தது, அதுக்கு மேலே பட்டா சேவல்கள்லாம் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது நிப்பாட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 months ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு. இப்போ அதுக்கப்புறம் தான் சரி இப்போ எப்படி இருக்குது ஃபார்ம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டலான்ட்டு தான் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே இப்போ ஒரு 4-5 ஃபீமேல் எல்லாம் முட்டைக்கு வந்துருச்சுங்க. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி எடுத்து தான், அந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 1 month கழித்து தான் போட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 days முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன். கரண்ட் வீடியோவும் இந்த சிக்ஸோட வீடியோ இப்போ இதில் காட்டக்கூடிய சிக்ஸ் வீடியோவும் இப்போ நான் கடைசியில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எந்த சிக்ஸும் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளை கூவத்தாடியும் நம்ம கீரி கூவத்தாடியும் அணைஞ்சல் ஆன குஞ்சுங்க தான் இதுங்க. 3 வடைக்கு சிக்ஸ் ஆகிருக்கு. 3 வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சிக்ஸு பக்கமாக ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2 ஃபீமேலுக்கு சிக்ஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த இதில் உள்ளே இருக்கும், அது காட்டுறேன். இந்த காகப்பட்டையெல்லாம் சொல்லியிருந்தேன், அந்த 4.5 கிலோ லைன் வரக்கூடிய பட்டைங்க, அதுக்கு இன்னும் முட்டைக்கு ரெடி ஆகலை. இப்போ தான் ஒரு வடையாக ரெடி ஆகிட்டுருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு நிறையா சொல்லியிருக்கோம். ரிங்லாம் இல்லாதனால பட்டாசாவல் எதுவுமே கட்டில் போடல, எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சில் தான் நிற்கிது. இது வந்து ஒன்று பின்னாடி போகிறது வந்து உச்சிப்பூ சேவலுங்க, ப்ரீடிங்க்கு நிப்பாட்டுக்குன்னு ஆல்ரெடி சொன்னது. முன்னாடி அந்த பக்கம் போனது வந்து பட்டாக்கொண்டை, ஒயிட்டில் பட்டாக்கொண்டைன்னு வச்சுங்களேன். அழுக்கு வெள்ளை அப்படிலாம் இல்லைங்க, சுத்த பியூர் வெள்ளையில் தான் இருக்குது. ஆனால் எல்லாமே பச்சைக்கால் அந்த லைனில் தான் இருக்குது. வெள்ளைக்காலில் வந்து ஒன்றே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே பச்சைக்கால். அங்கே போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா பட்டா தான். போன வீடியோவில் காட்டிருந்த பட்டா எல்லாமே இந்த ஒயிட் பட்டாலாம் அப்படியே தான் ஃபார்மில் இருக்குது, எதுவுமே சேல் பண்ணல. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நான் அப்பயும் சொல்லியிருந்தேன், இப்போ தான் சொல்கிறேன். இது வந்து ஃபார்முக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நிப்பாட்டியிருக்க பட்டாங்க. இது எதுவும் இப்போதைக்கு கொடுக்குற ஐடியா இல்லைங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வெயிட் கெயின் பண்ணி எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேல் கொண்டு வரலாங்கிற ஐடியா. அதனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போதைக்கு எதுவும் சேல் வந்து கிடையாதுங்க. அந்த காக சேவல் மேலே பார்த்துருந்தீங்க, அது அன்றைக்கே ஒரு டைம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் அது ஆக்சுவலாக வீடியோவில் காட்டல, ஆனால் அது ஏதோ சைடில் தெரிஞ்சுட்டு அந்த சேவல் கேட்டிருந்தீங்க. அந்த சேவல் வந்து கொடுக்குறது இல்லைங்க. அது வந்து எதுக்காக இங்கே காக சேவல் வச்சுருக்குன்னா, அது வந்து கோயிலுக்காக விட்டுருக்குதுங்க. சேலம் முருகன் கோயிலுக்காக வேண்டியிருக்கு. அங்கே கோயிலில் கொண்டு போய் வர்றதுக்காக அந்த சேவல் இருக்குது. அதனால் அது சேல் இல்லை, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. பூதி சேவலும் நம்மகிட்ட ப்ரீடிங் இருக்குது, பழைய லைன் அந்த பூதியும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, கீரியும் இருக்குது. இங்கே வந்து ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சேவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க வெள்ளை கூவத்தாடி சேவல், கீழே இருக்கிற அந்த கீரி கூவத்தாடி சேவல், இது 2 தான் ப்ரீடிங்கில் இருக்குது. மீதி எல்லாமே பட்டா தான். ஆனால் 1-2 பட்டா கூவிருச்சு. இருந்தாலும் நம்ம பிளாக் ஃபார்முக்கு ரிங்கெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ரா இதுக்கும் தான் சேர்த்து சொல்லியிருக்கோம். ரிங்கு வரும்போது பட்டா எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கூண்டை ஏன் மறுபடியும் காட்டினா, கண்டிப்பாக குறைவான இடத்துல நல்லா சேவல் கோழி எல்லாமே வளர்த்தணும். அடை வைக்கிறதுலேருந்து சிக்ஸ் இறக்கி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஷெட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு மெஸ் வலை போட்டு மேலே கோழி நிற்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதுலேருந்து அரடி வந்து கீழே வந்து தகரம் சொருவி இருக்கும். தகரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கோழிங்களோட எச்சம் கீழே விழுந்துடக்கூடாது, தரையில் விழுகக்கூடாது, மேலேயே நின்றுக்கிற மாதிரி இருக்கிறது அந்த தகரம் சொருவி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டாட்டா மெஸ் வலை வாங்கி சுற்றியும் கட்டி உள்ளே வந்து அடை வச்சுக்கிறது, கோழி சிக்ஸ் பொரிச்சா சிக்ஸ் இறக்கிறது, அந்த மாதிரின்னு வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. அதனால் வந்து நீங்கள் அப்படி வச்சுக்குங்க. குறைவான இடத்துல வளர்த்துறீங்க, அந்த மாதிரி வளர்த்திக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பட்டா எல்லாமே நல்லா கால் ஏற்றமாகவும் ஹெவி சைஸ் வரக்கூடியதாகவும் தான் இருக்கும். இப்போ எல்லாமே இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 7 மாதம் அந்த சம்திங் ஆனது தான். 8 மாதம் ஆன பட்டாங்கலாம் கூட எதுவுமே இல்லை. எல்லாமே 6 மாதம் 7 மாதம் ஆன பட்டாங்க தான். எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி சைஸ் வரக்கூடியதான். ரொம்ப நம்ம டை பிளாக் லைனில் அங்கே இருக்கிற அளவுக்கு ஹெவி சைஸ் வருமானு கேட்டிங்கன்னா சேவல் அந்தளவுக்கு வராது, 5 கிலோவுக்கு மேலேயெல்லாம் வராது. இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு 4.5 கிலோ 4.25, அதாவது ஒரு 4.25 to ஒரு 4.25 கிலோ வரைக்கும் வரும்.
ஆனால் வந்து இங்கேருந்து எதுவுமே இது வரைக்கும் நம்ம பட்டா எடுத்து நிப்பாட்டினதும் இல்லை, கட்டில் போட்டு உடம்பு ரெடி பண்ணதில்லை. ஆல்ரெடி இப்போ ப்ரீடிங் இருக்கிற சேவலுமே நம்ம கட்டில் போட்டு உடம்பு ரெடி பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 4.5 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த ஒயிட்டு பட்டா கொண்ட சேவல் ப்ரீடிங்கில் இருந்து வந்து அது எல்லாமே 4 கிலோ தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 4.5 கிலோவில் போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் அது கட்டில் போட்டு ரெடி பண்ணாதனால நம்ம கரெக்டான வெயிட்டு தெரியல. இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சேவல் எல்லாமே பட்டா சேவல் இது எல்லாமே கட்டில் போட்டு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சேலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எடுத்தோடனே சேல் கொடுத்தனால நமக்கும் அது எப்படி இருக்கும் என்னங்கிறது கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ரீடிங் செட்டில் இருக்க எதுவுமே நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாருக்கும் காட்டுறதில்ல, காட்டாமல் தான் கொடுத்துட்ருக்கோம். பட் 100% கேரண்டியாக சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் எடுத்தீங்க யாருமே நம்ம சொன்னதுலேருந்து கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னது கிடையாது. அதோட நல்லா தான் இருந்திருக்கு. அதனால் ஒயிட்டும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேலு. அதனால் இனிமேட்டு வந்து அப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். அதனால தான் இந்த பட்டாலாம் சேல் பண்ணாமல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. அதுபோக உள்ளே இருக்க சிக்ஸும் ஒரு சிலருங்க ஃபார்ம் விசிட் வந்திருந்தப்போ கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போ அந்த ஒயிட் ஃபார்மில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் ஏஜ்டான பெட்டைங்க தான் இருந்தது. அந்த பெட்டைங்கலேருந்து லைன் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் அப்புறம் சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் எதுவும் சேலில் அந்த சிக்ஸும் எதுவும் கொடுக்கல. ஆனால் மேபி இனிமேட்டு சீக்கிரம் எல்லாமே சேல் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்களா சிக்ஸு, அதே சிக்ஸ் தான் இதுவும். இப்போ நல்லா க்ரோத் ஆகிருக்கு சிக்ஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 45 டேஸ் அந்த மாதிரியான சிக்ஸுங்க தான். அதுபோக இளங்குஞ்சுங்களும் ஒரு 20 டேஸ் ஆன குஞ்சுங்களும் உள்ளே தான் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 20 to 25 சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் எல்லாமே சேர்த்து. ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கில் காகா மாதிரியும் விழுந்திருக்கு, பூதியும் விழுந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஃபார்முக்கு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நல்லா லைனாக இங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கேயும் ரெடி பண்ணி சேலுக்கு கொண்டு வருவோம். அது வரைக்கும் இப்போதைக்கு சேல் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பேட்ச் சிக்ஸ் விட்டோம்னா நம்ம ஃபார்மில் சிக்ஸே கிடையாது சேலுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி சிக்ஸு கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறமேட்டு சேல் பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட்டிங்கில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இனிமேல் ரீசெண்ட் டைமில் சேல் வரும். இந்த ஒரு ஏன்னா ஒரு பேட்ச் 2 பேட்ச் நிப்பாட்ட வேணும், அதுக்கு மேலே கொஞ்சம் சேல் கொடுத்துட்டு மறுபடியும் நிப்பாட்டலாம். ஆனால் ரெகுலராக ஒயிட்டில் இனிமேட்டு சேல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்லேயும் சேல் வர ஆரம்பிக்கும். ஆனால் பிளாக்கில் சேலுங்கிறது வந்து இன்னும் கண்டிப்பாக ஒரு 3 to 4 month ஆயிரும். ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபார்ம் செட் பண்ணிருக்கோம், கேஜி போட்டு ப்ரீடிங்லாம் ரெடி பண்ணி அதுங்களுக்கான சேவல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் தான் நம்ம சேல் கொண்டு வர முடியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.